பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? தன வரவு சற்று அப்படி டல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலம்ங்க. இந்த மாதத்தில் அப்படியே சுமாரான ஒரு அமைப்பு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதியிலேருந்து மறுபடியும் மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை, குறிப்பாக வேலை தொழில் அமைப்பு 10ஆம் அதிபதி ஒரு மாதிரியான பலவீன அமைப்பில் வந்து அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு மாதிரி உச்சநிலையை தொடர்றாரு. அப்படின்றதுனால தொழில் சார்ந்த அமைப்புகளில் கடன் பட்டு எதுவும் செய்ய தேவையில்லாத ஒரு மாதமாக சகல விதமான தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த செப்டம்பர் 2024 நிச்சயமாக இருக்கும். மாணவர்கள் வழியில் இங்கே கடன் பெற்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் உதவி கிடைக்குங்க. ஆனால் பிற்பகுதியில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு சாதகமான சில தன்மை வந்துடும். கணவன் மனைவி முதல்ல ஒரு பிணக்கு வந்து அதுக்கு பிறகுலேருந்து அப்படியே சாதகமாக வரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய 7ஆம் அதிபதி பலவீனமாகிறாரு, உங்களுடைய 10ஆம் அதிபதி பலவீனமாகிறாரு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன இருக்கும்னாக்கா, தொழில், மனைவி, பங்குதாரர்கள், நட்பு சார்ந்த அமைப்புகள் ஒரு மாதிரியான பலவீனமான ஒரு அமைப்பு, நீங்களே அதிக கோபப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடிய சில அமைப்பு அப்படின்ற மாதிரியான சில முதல்ல ஒரு டல்லான அமைப்பு இருக்குங்க. ஏன் டென்ஷனாக இருக்கீங்க, எதுக்கு எரிச்சலாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் கோபத்தோட ஒரு மாதிரி ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல இருக்கும். அதனால் நீங்களே போய் வம்பு ஏதாவது வளைச்சிட்டு வர்ற மாதிரியான ஏதாவது பிரச்சனை, நீங்களே தானே போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்ற மாதிரியான சில விஷயங்கள் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமுங்க. மாத பிற்பகுதி 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் மறுபடியும் உச்சநிலையை நோக்கி போகிறாரு. 10ஆம் இடம் வலிமையாகுது, குருவின் பார்வையில் வருது. தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருந்த நெகட்டிவான தன்மைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உடனே விலகும் நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். வருமானம் அப்படியே வர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் மறுபடியும் மேம்பட ஆரம்பிக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்க யாருக்கும் பணம் கையில் இல்லைன்றது தான் தலையை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த அமைப்பு இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு நீடிக்கும். ஆனாலும் சமாளிக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு முதல்ல ஒரு மாதிரி பிணக்குகள் இருந்தாலும் பிற்பகுதியில் சாதகமான நிலை வந்துடும். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சநிலையை அடைகிறாரு. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி ஒரு மாதிரி பலவீனமாக ஆகும் பொழுது கணவன் மனைவியோட, பார்ட்னரோட, நண்பர்களோட ஒரு மாதிரியான சச்சரவு வந்து ஏதோ ஒரு ஏமாற்றம் வரக்கூடிய சில தன்மைகள் இருக்கும். அதில் சற்று கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முதல் 20 நாள். புதன் உச்சத்துக்கு வந்த பிறகு அந்த 7, 10ஆம் இடம் ஒரு மாதிரியான சுப வலிமையோடு இருக்கும் பொழுது அந்த பாவக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எதிர்காலம் பற்றிய திட்டமிடுதல் இருக்க வேண்டிய ஒரு மாதம்ங்க. பணம், பொருளாதாரம் என்ன பண்ணணும், அடுத்த வருடத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ சற்று நிதானமாக பிளான் பண்ண வேண்டிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் 2024 சகல தரப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மிக முக்கியமான இன்னொரு விஷயம், 9ஆம் அதிபதியும் 9ஆம் வீட்டையும் சனி பார்க்கறது தந்தை பூர்வீக அமைப்புகளில் ஒரு மாதிரி சண்டை, சச்சரவு, வில்லங்கங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு மாதமாக இருக்குது. தயவு செய்து அண்ணன் தம்பிங்களோடையோ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டோ வழக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது விஷயம் வருதுன்னா அது கோர்ட்டுக்கு போனதுன்னா அது பெரிய அளவுக்கு ஒரு இழுபறியாக வந்துடும். ஏன்னா ராசிநாதன் 6ல் மறைவாக இருக்காரு. இந்த இடத்துல தேவையில்லாத வம்பு வழக்குகளை நீங்களே எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னங்க இவ்வளோ டல்லான பலன்களை சொல்கிறீங்களே அப்படின்னா, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க ஒரு ஜோதிடரோட வேலை. இது நடக்கும், பார்த்துக்குங்க அப்படின்றது. இதை மாற்றலாமா நிமித்தலாமா அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரல. அதே நேரத்தில் இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு சில சச்சரவு, சில தொந்தரவு இல்லாமல் அப்படியே போயிடலாங்க. இந்த இடத்துல தந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, 1 மாதம் 2 மாதம் தள்ளி போடுங்க. அதற்கு பிறகு முடிவுகள் எடுங்க. 9ஆம் இடத்துலேருந்து அந்த சூரியன் விலகக்கூடிய அமைப்புகளில் சாதகமான நிகழ்வு நிச்சயமாக இருக்கும். அது வரையில் ஒரு பிணக்குகள் இருக்கும். தந்தையே சில இடத்துல முரடு பிடிப்பார். இந்த இடத்துல அவரே தலைகீழால முடிவுகள் எடுத்து அப்படியே அந்த விஷயங்களை மாற்றி வேற ஒருத்தருக்கு கொடுத்துறது மாதிரியான சாதகம் இல்லாத தன்மை இருக்குது. அரசு சார்ந்த துறைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் டல்லுங்க. சிம்மம் சூரியன் சனியின் பார்வையில் வந்தால் அரசு அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து டெண்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது ஒரு மாதிரி டல்லாக இருக்கே, சரியா வருமானு கேட்டிங்கன்னா முதல் 20 நாட்களுக்கு அப்படி சாதகமான நிலை இல்லை. அதுக்கப்புறம் சூரியன் 10ஆம் இடத்துல ஒரு மாதிரி திக்பல அமைப்பில் வரும்பொழுது மாத பிற்பகுதியிலிருந்து குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் சூப்பரான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அமைப்புகளில் மேன்மை வரக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாகவே இருக்குங்க. முயற்சி மாத பிற்பகுதியில் பலிக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு இங்கே சற்று கல்வியில் தடை வந்து மறுபடியும் அதனை மேம்படுத்திக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். பெரியவர்களுக்கு அப்படி பெரிய பாதகம் எதுவும் இல்லைங்க. நிதானமாக நல்ல விஷயம் இருக்கும். பணம் வரத்து பெரியவங்க அவ்வளோவா செலவு செய்ய மாட்டேங்க. அதனால் பணம் பற்றியான சில கவலைகள் இல்லை. இருந்தாலும் லைட்டாக கையை கடிக்கிற சில சம்பவங்கள் இருக்கும். ஆனாலும் சமாளிச்சிடுவீங்க. உங்களுடைய அனுபவம், நிதானம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த ஆரோக்கிய மேம்பாடு மட்டும் சற்று டல்லாகவே இருக்கும். ராசிநாதன் 6ல் இருந்தாலே ஆரோக்கியத்தை பற்றியான கவலைகள் வந்துடும், தொழில் பற்றியான சில அமைப்புகள் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல மாத பிற்பகுதியிலேருந்து அப்படியே திரும்ப பலமான அமைப்பு வந்துடுங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதி நீச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு, பலவீனமாக இருக்காரு. குழந்தைகள் வழியில் இங்கே கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய தன்மை இருக்கும். குழந்தைகளே ஏதாவது வேண்டாத தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு வர்ற சில சம்பவங்கள் இருக்கும். இதில் மட்டும் சற்று கவனமாக இருந்துங்க. ஒட்டுமொத்தமாக இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு முதலில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பையும்,
பிற்பகுதியில் எல்லா விஷயத்தையும் நிதானமாக செய்து அக்டோபரில் சாதனைகளை புரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொடக்க மாதமாக இந்த செப்டம்பர் 2024 சகல தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.